மொபைல்ல மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் இருக்கு. நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு யாரை நம்புறதுனே தெரியல. அம்மா அம்மா, சத்தியமா நீ விளங்கவே மாட்ட. நான் படுற வேதனைக்கெல்லாம் ஒரு நாள் நீ பதில் சொல்லியே ஆகணும். உங்களுக்கு இந்த பேங்க்ல மட்டும்தான் அக்கவுண்ட் இருக்கா இல்ல வேற ஏதாவது பேங்க்ல கூட வச்சிருக்கீங்களா? ஐயோ லட்சோ, நீ ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. அப்படிதானே மாமா நடக்குது. குழந்தையோட ஆத்துலயோ குளத்திலயோ குதிச்சு எத்தனையோ பேர் செத்து போயிருக்காங்க. எங்க இருக்கீங்க? நாங்க கோயில் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணும் இல்ல, நாங்க டெய்லர் கடையில இருக்கோம். இந்த துணி வாங்கிட்டு வரும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. அதான் அவங்க காலுக்கு நான் தைலம் தடவிட்டு இருக்கேன். ஐயோ, இந்துவுக்கு என்ன ஆச்சு இப்போ? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, முழங்கால லேசா அடிபட்டுருக்கு. ஒரு 2 நிமிஷம் தைலம் தடவி மசாஜ் பண்ணி விட்டா சரியா போயிடும். சரி சரி, பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. சரி. நல்ல வேலை கண்ணு, திஸ் மீனாட்சியோட புள்ள அங்க இருக்கான். அவன் சுளுக்கு எடுக்கிறதுல செம எக்ஸ்பர்ட்டுமா. அவன் காலை புடிச்சு விட்டான்னு வச்சுக்கங்க, அப்படியே சுகமா இருக்கும். வழியெல்லாம் இருந்தடம் தெரியாம பறந்து போயிடுமா. போதும் போதும் போதும், நிறுத்திக்கோங்க உங்க பையனோட வீர பிரதாபத்தை எல்லாம். அவனை யார் இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னது? ஏன் இந்துவுக்கு வலிச்சதுன்னா நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போக தெரியாதா என்ன? என்ன கண்ணு புரியாம பேசுறீங்க? இப்ப சுளுக்கு எடுக்க வேண்டாம்னா இந்துவே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இந்துவால நடக்க முடியாம இருந்திருக்கும். வழியில இருக்கும்போது தைலம் தேய்ச்சி விடுறதுல என்ன கண்ணு தப்பு இருக்கு? பேசாம இருமா, நீ வேற அவனே டென்ஷன்ல இருக்கான். சரிடா நீ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. அதான் அவங்க காலுக்கு நான் தைலம் தடவிட்டு இருக்கேன். தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லம்மா, பார்த்து போ. வீட்டுக்கு போயிட்டு வெந்நீரை வச்சு ஒத்தடம் கொடுத்துக்கம்மா. பார்த்து கூட்டிட்டு போங்க தம்பி. பார்த்து போ. மார்னிங் டாக்டர். மார்னிங். டேய் இந்தா. வேண்டாம். இந்தாடா சாப்பிடு. உங்க அம்மாக்கெல்லாம் ஒன்னும் ஆகாது, ஓகேவா? எங்களோட உயிரெல்லாம் எடுத்துட்டு தான் அவ சாவா. இந்தா தின்னு. உங்க அம்மா கிட்ட இருக்கிற அதே திமிரு உன்கிட்ட இருக்குல்ல? பட்னி கிடா, அப்பதான் உனக்கு அறிவு வரும். என் கூட வாழணுமா? ஒவ்வொரு நிமிஷமும் இந்த விஷயம் எல்லாம் லட்சுக்கு தெரிஞ்சிருக்கணும் பதட்டத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன்.
சரியாயிடுச்சா? எந்திரிச்சு நேரா சந்தோஷ் வீட்டுக்கு போ. அந்த வீட்டுல இருக்கிற மிச்சம் மீதி நிம்மதியை அழிச்சிரு. சந்தோஷ் நானும் காதலிச்சோம், குடும்பம் நடத்தினோம், ஏன் ரகசியமா கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம்னு சொல்லு. அந்த சின்ன குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம், சந்தோஷ் லக்ஷ்மி மேல வச்சிருக்கிற காதல், அவங்க அப்பா அவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாத்தையும் உன் காலில் போட்டு மிதி. இதானே உன் ஆசைலாம். உன்கிட்ட சந்தோஷ் எப்படி பழகுனான்னு எனக்கு தெரியும். உன் மனசுல என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியும். உன்னை காதலிக்கலன்னு சொன்னதும் நீ அவனை விட்டு விலகி போயிருக்க வேண்டியதானே? இப்ப குழந்தையோட வந்து பிரச்சனை பண்ணா என்ன அர்த்தம்? உனக்கு நியாயம் கிடைக்கணும் குதிக்கிற அளவுக்கு அவன் என்ன உனக்கு அநியாயம் பண்ணிட்டான்? இந்த பார், நான் உன்கிட்ட ஓப்பனாவே கேக்குறேன். நீ அவன்கிட்ட பெருசா பணம் எதிர்பார்க்கறியா? அப்படி ஏதாவது வேணா கேட்டு தொலைடி. நானே பேசி செட்டில் பண்ண சொல்றேன். அதை விட்டு கல்யாணம் பண்ணிக்க, குடும்பம் நடத்து அப்படின்னு அவனை தொல்லை மட்டும் பண்ணாத. உன்ன மாதிரி சீப்பான ஆளை சமாளிக்கிற அளவுக்கு அவன்கிட்ட துணிச்சல் இல்ல. நீ குடுக்கிற டார்ச்சர்னால அவன் செத்து போயிட போறான். செத்து போயிட போறான். நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறேடி நீ? ஹலோ ஹலோ, பேஷண்ட் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாது? முதல்ல இப்படி வாங்க. டாக்டர், இவளை பத்தி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே இவ்வளவு ஊசி போட்டு கொன்றுவீங்க டாக்டர். சத்தம் போடாதீங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா, இதுல இருக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எப்ப எடுத்ததுமா? 2 மாசத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல. உங்க ரிலேட்டிவ்ஸ்? என் பையனை தவிர வேற யாரும் இல்ல. டாக்டர், இவங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க யாரு? நான் உங்க ஃப்ரெண்டு டாக்டர். இவங்க வாழ்நாளை எண்ணிட்டு இருக்காங்க. டாக்டர், என்ன சொல்றீங்க? இவங்களுக்கு பிரெயின் டியூமர். செகண்ட் ஸ்டேஜை தாண்டிட்டாங்க. அதிகமா போனா 2 மாசம் தான் இவங்களுடைய வாழ்நாள். இருக்கிற வரைக்கும் இவங்களை சந்தோஷமா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. மெடிசின்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ரெகுலரா நான் கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். டாக்டர், இது எப்படி கியூர் பண்ண முடியாதா? பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரை பண்ணலாம், பட் பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி தான். டாக்டர் பிரதீப், அவரை விடுங்க. உங்க எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. அம்மா, இப்ப பெயின் இருக்குதாம்மா? இப்ப இல்ல டாக்டர். திரும்பவும் பெயின் வந்தா உடனே வந்து அட்மிட் ஆயிருங்க. இப்போ நீங்க வீட்டுக்கு போகிறதா இருந்தா போலாம். ஓகே டாக்டர். டேக் கேர். இப்பவாது நான் சொன்னதை நம்புறீங்களா? இப்பவும் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வராதே? தேங்க்ஸ் சக்தி. இந்த மாதிரி சமயத்துலயாவது எனக்காக ஒரு நிமிஷம் பதறினீங்களே, அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். எதுக்குமே இப்படி பதில் சொல்லாம வந்தா எப்படி சக்தி? நான் நம்ம விஷயத்த தானே பேசுறேன். எல்லாரும்
அவங்கவுங்க வாழ்க்கை தான் முக்கியம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம மட்டும் இன்னும் எத்தனை நாளைக்கு எதிரும் புதிருமா இருக்க போறோம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டும் இப்படி தனித்தனியா வாழணும்னு நமக்கு என்ன தலையெழுத்தா சக்தி? நான் சொல்றது பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்காக நான் என்ன மாத்திக்கிறது கூட தயாரா இருக்கேன் சக்தி. ஏன் சக்தி இப்படி பண்றீங்க? என்ன புரிஞ்சிக்கவே மாட்டீங்களா? நீ புரிஞ்சுக்கோடி. உனக்கு அடிபட்டதும் நான் வந்து உன்னை தூக்குனது, இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தது எல்லாமே ரோட்ல ஒரு நாய்க்கு அடிபட்டா கூட அதை ஓரமா எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ற மாதிரி தான். அதுக்காக அந்த நாய் மேல காதலா? வலிக்குது சக்தி. டாக்டர் மாத்திரை எழுதி கொடுத்துருக்காருல, சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். மனசு வலிக்குதுன்னு சொன்னேன். இப்போவாவது அந்த வலி என்னன்னு புரியுதுல்ல? சந்தோஷம். உன் முகத்துல இருந்த கோவலாம் எங்க போச்சு பிரதீப்? தயவு செஞ்சு என்ன பரிதாபமா பார்க்காத. இந்த பார்வைக்கு பயந்துதான் நான் யார்கிட்டயும் இதை பத்தி சொல்லல. ப்ளீஸ் நார்மலா இரு. சாக போற நானே சந்தோஷமா இருக்கேன். நீயே இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு இருக்க? நம்ம எப்ப பிறக்கிறோமோ அப்பவே சாகுறனாலையும் முதுகுல குத்தி தான் கடவுள் அனுப்புறாரு. என்ன உனக்கு டேட் தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா உங்களை விட நான் பெட்டர். ரொம்ப நாள் உயிரோட இருப்போங்கிற நம்பிக்கையில உங்க ஆசையெல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு டே நைட்டுன்னு கூட பார்க்காம பசியும் பட்னியுமா உடைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதோட பலனை நீங்க அனுபவிக்கிறதுக்கு முன்னாலேயே இப்போ டேட் முடிஞ்சு போச்சுன்னா உன் உழைப்பும் வேஸ்ட். கடைசி வரைக்கும் கஷ்டத்திலேயே வாழ்க்கையும் போயிருக்கும். எனக்கு இன்னும் 2 மாசம் தான் டைம். என்னால பிளான் பண்ணிக்க முடியும். அப்படி பிளான் பண்ணி தான் நான் இங்க வந்தேன். இப்போ என் பிளானை நீ கேட்கணும். நீ இன்னும் நார்மலுக்கு வரல. அதனால நீ கேட்காத கேள்விக்கும் நானே பதில் சொல்லிடுறேன். எனக்கு அப்பா அம்மானு யாருமே இல்லை. சந்தோஷம் நான் நேசிச்சேன். அவர் மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா என்னால அவரை விட முடியல. அப்போதான் நியூ இயர் அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்துச்சு. என் குழந்தைய அழிக்க எனக்கு மனசு வரல. யாருக்கும் தொந்தரவு இல்லாம என் குழந்தையோட இந்த வாழ்க்கையை வாழ்ந்தெல்லாம் தான் முடிவு பண்ண. சந்தோஷோட ஞாபகம், அகில், இதுவே போதும்னு நினைச்சேன். ஆனா மேல இருக்கவன் வேற ஏதோ யோசிச்சிருக்கான். திடீர்னு ஒரு நாள் தலைக்குள்ள 1000 மின்னல் இறங்கின மாதிரி ஒரு வலி. அப்படியே துடிச்சு போயிட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போனா எல்லா டெஸ்டும் எடுத்துட்டு இதுதான் விஷயம்னு சொல்லிட்டாங்க. நான் அனாதையா நிக்கிற மாதிரி
என் குழந்தையும் அனாதையே நிக்க கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அவ அவங்க அப்பா கூட வளரணும்னு முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் தான் இங்க புறப்பட்டு வந்தேன். இருக்கிற கொஞ்ச நாள்ல சந்தோஷ் கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னு என் மனசுக்கு பட்டுச்சு. உண்மையை சொன்னா அவன் என்ன பரிதாபமா பாப்பான். லட்சுக்கு தெரிஞ்சா பிரச்சனை வந்தா எனக்கு சப்போர்ட் பண்ண வருவான். அதனால அவளோட சந்தோஷம் போயிடும். நான் நிரந்தரமா அவங்க சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல. என் மேல சந்தோஷ் கோவப்பட்டாலும் அவன் பக்கத்திலேயே இருக்கிறாங்கிற நிம்மதி எனக்கு போதும். அதுக்காக தான் உங்க எல்லார் முன்னாடியும் வில்லியா வேஷம் போட்டுட்டு இருக்க. சாரி ஜெனி, உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப காயப்படுத்திட்டேன். இந்த விஷயத்த சந்தோஷக்கிட்ட சொல்லி. பிரதீப், இப்பதானே சொன்ன இந்த விஷயம் யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு. ப்ராமிஸ் பண்ண. அது இல்ல ஜெனி. ப்ளீஸ் பிரதீப், இந்த சத்தியத்தை ரொம்ப நாள் காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. 2 மாசம்தான், சத்தியம் பண்ணு. பையனுக்கு கூட எதுவும் தெரியக்கூடாது பிரதீப். உன் முகத்தை இப்படி தொங்க போட்டுட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ நார்மலா இரு. சரி, நான் இப்போ டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் நேரா சந்தோஷ் வீட்டுக்கு போட்டுமா, இல்ல என் வழியை பார்த்துக்கிட்டு வேற எங்கேயாவது போயிடட்டுமா? என்ன கொல்லாத ஜெனி, உன்னை பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரிடா, உங்க அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்க, போய் பாரு. சந்தோஷ் சொல்றா மாப்ள. டேய் பிரதீப், ஒரு குட் நியூஸ்டா. என்னடா? ஜெனி அவ குழந்தைய கூட்டிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. ஒரு இம்சை ஒளிஞ்சிருச்சேன்னு சந்தோஷமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமா இருக்குடா. என்ன பயம்? அவ ஏதாவது லெட்டர் எழுதி வச்சுட்டு குழந்தையோட சூசைட் பண்ணிப்பாளோன்னு பயமா இருக்குடா. முட்டாள்தனமாலாம் பேசாத. சூசைட் பண்ணணும்னா அவன் உன் வீட்லயே பண்ணிருக்க மாட்டாளா? எதுக்கு வீட்டை விட்டு போகணும்? அதானே, அப்பா நிம்மதி. வீட்டை விட்டு தான் போயிருக்கணும். சந்தோஷ் புரிஞ்சிருச்சு மாப்ள. நேத்து நைட்டு அவளை நல்லா திட்டிட்டேன். ஒருவேளை அதுல மனசு மாறி கிளம்பி இருக்கணும். எப்படியோ என் பிரச்சனை முடிஞ்சது. நான் இப்பதான் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, பொள்ளாச்சி வந்துட்டியா? நேத்தே வந்துட்டேன்டா. சரி, வீட்டுக்கு வா, பேசுவோம். அப்புறம் நான் இன்னும் கொஞ்ச நேரம் அவளை தேடுற மாதிரி சீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் லட்சுக்கிட்ட போய் அவ ஊரை விட்டு போயிட்டான்னு நம்புற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மாப்ள, டேய், நல்ல மூட்ல இருக்க. நீ வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் விவரமா பேசிக்கலாம். வச்சுட்டுமா? பாய். என்ன பண்றது? பாரு, இது கடவுள பார்த்து கொடுத்தது. அந்த வயிற்றுல பொறுத்துக்க முடியாம தானே வார்த்தைய விட்ட நீ. உனக்கு குழந்தையே பிறக்காது.
தான் போகும். யார் யாருக்கோ சாவு வருது, இவளுக்கு வரமாட்டேங்குது. அடுத்தவங்க நிம்மதியை கெடுத்துட்டு எப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்காளோ. சி, இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்லதான் போறேன். ஏம்மா, யார் உன்னை இப்படி எல்லாம் பேச சொல்றது? உங்க பையன் வெற்றி